என் செல்ல குழந்தையே, இப்போது நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நல்ல செய்திதான் உன் வராகி அம்மா என்னோடு வந்திருக்கு. அதாவது, இப்போது நீ எதிர்பார்த்ததை நான் உனக்கு நடத்தி கொடுக்க போறேன். நான் சொல்றதை முழுவதுமாக கேளுதான். உனக்காக நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். உன்னுடைய எதிர்காலத்தையும் உன் குடும்பத்தோட எதிர்காலத்தையும் நினைச்சுதானே கவலைப்படுறேன். ஐயோ, இன்னுமே கூட நம்ம பொருளாதாரத்துல முன்னேறவே இல்லையே. நம்ம கூட இருந்த பல பேர் இப்போ நல்லா வீடு கட்டி சந்தோஷமா செல்வ வளத்தோட நல்ல வாழ்க்கையை சிரிச்சு சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே. நம்மால இன்னும் அந்த நிலைக்கு வர முடியலையே, வாழ்க்கையில முன்னேற முடியலையேன்னு குழப்பத்தில் இருக்கிறாயா? கவலைப்படாத. உன் வாழ்க்கையில நீ நினைச்சதெல்லாம் நடக்கதான் போகுது. உன் கூட நான் இருக்கிறேன் அல்லவா? வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வரும் என எதிர்பார்த்து காத்திருக்கும் உன்னை ஒருபோதும் ஏமாற்றத்திற்கு உள்ளாக்க மாட்டேன் என் செல்லமே. நீ எதிர்பார்த்தபடி எல்லா விஷயங்களும் நல்ல முறையில் நடத்தி தருவதற்காக தான் உன் வராகியம்மா நானே உன்னை தேடி வந்திருக்கேன். நீ இந்த வாக்கினை கேட்கும் வரையிலும் நான் ஒரு அடி கூட இங்கிருந்து விலகி போக மாட்டேன் என் செல்லமே. நீ என்னதான் மகிழ்ச்சியாக இருப்பதை போல தெரிஞ்சாலும், எல்லார்கிட்டையும் சிரிச்சு பழகிறது போல இருந்தாலும், உன் மனசுல எப்போதுமே ஒரு பயம் ஓடிக்கிட்டே இருக்கு. நீ நினைச்சது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதான்ற அந்த பயத்தை, அந்த தேவையற்ற பயத்தை முதல்ல தூக்கி போட்டுட்டு கவலையிலிருந்தும் விலகி வா என் செல்லமே. நீ நினைச்சது நடப்பதற்காக உன் வாழ்க்கையில் செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உறவுகளோடும் சுற்றம் சூலத்தோடும் நட்பு வட்டாரத்தோடும் நீ இருந்தீனா நான் தூரமா இருந்து உன்னை கண்காணிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருப்பேன். ஆனா நீ தனியா நிற்கும் போதும், யாருமே உதவி செய்ய ஆள் இல்லாமல் கஷ்டப்படும் போதும் நானே உன் கூட வந்து உனக்கு துணையா நிற்பேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோடு இரு. ஒரு சில மனிதர்கள் தான் நல்லவனா காட்டிக்கணும், தன்னை புத்திசாலியா எல்லாரும் நினைச்சுக்கணுங்கிறதுக்காக மற்றவர்களை முட்டாளாகவும் கெட்டவர்களாகவும் சித்தரித்து மற்றவர்கள் மீது பொய்யாய் குறை சொல்லி குற்றம் சாட்டி கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் நீ அதெல்லாம் கவலைப்படாத. உன்னுடைய திறமையும் உன்னுடைய சக்தியும் உன்னுடைய நல்ல குணமும் உன்னுடைய பக்தியும் அன்பும் பாசமும் எல்லாமே எனக்கு தெரியும். அப்படி மற்றவங்க பொய் வேஷம் போட்டுக்கிட்டு அறிவாளி போலவும் திறமைசாலி போலவும் நல்லவர்கள் போலவும் நீண்ட நாள் பகல் வேஷம் போட முடியாது என் செல்லமே. ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் அவர்களின் முகமூடிகளை இந்த வராகியம்மா நான் கிழிச்சு காட்டுறேன். நீ தனிமையில் இருக்கும்போது பல சமயங்கள்ல சில நேரங்கள்ல தேவையில்லாத விஷயங்களை பத்தி தான் யோசிக்கிற. தனிமையில் இருக்கும்போது ஒரு மனுஷனோட மனசுக்குள்ள என்ன தோணுதோ அதை பொறுத்துதான் அவன் வாழ்க்கை அமையும். நீயும் தனிமையில் இருக்கும்போது நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களையும் சிந்திக்க பழகு. அதன் மூலமாக தான் உன் வாழ்வில் நான் வெற்றியை கொடுப்பேன் என் செல்லமே. மனிதர்கள் தன்னுடைய உடலை அழகுபடுத்திக் கொள்வதை காட்டிலும் மிக மிக முக்கியம் என்ன தெரியுமா? தன்னுடைய மனசை அழகா வச்சுக்கணும். யாருக்கும் கெடுதல் நினைக்காதபடி தன் மனதை மிகவும் நல்ல எண்ணங்களாலும் நேர்மறையான சிந்தனைகளாலும் அழகுபடுத்திக்கணும். அதே போல மற்றவர்களிடம் பேசக்கூடிய வார்த்தைகளையும் அழகா வச்சுக்கணுங்கிறது மிக முக்கியம். எல்லாருக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுப்பதென்பது எல்லா மனிதர்களுக்கும் வந்து விடாது. அது ஒரு மிகச்சிறந்த கலை. நீ எப்போதும் எல்லா மனிதர்களுக்கும் உரிய மரியாதையை கொடுத்து பேச பழகு. இப்போ உன் மனசுல என்ன இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? ஆமா வராகி தாயே, என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாருமே இல்லைன்னு தானே வருத்தப்படுறேன். கவலைப்படாத என் செல்லமே. உனக்கு ஆறுதலாக இந்த வராகி அம்மா நான் இருப்பேன். உனக்கு தேறுதலாகவும் நான் இருந்து உனக்கான மாறுதலையும் உன் வாழ்க்கையில உண்டாக்கத்தான் போகிறேன். உன் மனசை தேத்தி உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உண்டாக்க வேண்டியது இந்த வராகி என்னுடைய பொறுப்பு. உன் கஷ்டங்களை எல்லாம் நான் போக்குவேன் என் செல்லமே. கடந்த ஒரு சில நாளாகவே உன் மனசை போட்டு வாட்டி வதைக்கிற ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை, ஒரு துன்பம் இப்போது உன்னை விட்டு விலகும் நேரம் வந்துவிட்டது. சில நாட்களாகவே இந்த பிரச்சனை எப்படி சரி செய்யலாம், இதுக்கு என்ன முடிவெடுக்கலாம்னு தெரியாம தானே குழம்பிக்கிட்டு இருக்க. வாழ்க்கைங்கிறது ஒரு கணக்கு போலதான். எந்த நேரத்துல என்ன நடக்கணும்னு சரியா கணக்கு போட்டு வாழ ஆரம்பிச்சா மட்டும்தான் மனிதன் சிறப்பாக ஜெயித்து வாழ முடியும். எல்லாமே சரியான நேரத்துல நடக்கணுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்கு. அதுதானே காலத்திலேயே பயிர் செய்ய வேண்டும்னு பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க. பூமி சுற்றுவதற்கும் கணக்கு இருக்கு, மனிதன் வாழ்நாளை வாழ்வதற்கும் கணக்கு இருக்கு. அதே போலதான் ஒரு மனுஷன் தன்னுடைய வேலைகளை எல்லாம் சரியாக திட்டமிட்டு அதற்கான முயற்சிகளை செஞ்சா
சரியான நாள் கணக்கிலேயே அவன் நினைச்சதையும் என்னால் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க முடியும். காரணமில்லாமல் இங்கு காரியம் இல்லை என் செல்லமே. இந்த உலகில் நான் படைச்சிருக்க எல்லா உயிர்களையும் காரணத்தோடு தானே படைச்சு வச்சிருக்கேன். உன்னையும் நான் படைத்ததற்கும் ஒரு காரணம் இருக்கு. இப்போது நீ கஷ்டப்படுவதற்கும் ஒரு காரணம் இருக்கு. இனி உன் வாழ்க்கையில நல்லது நடப்பதற்கும் ஒரு காரணத்தை நான் உருவாக்கி தான் வச்சிருக்கேன். தேவையில்லாம கவலைப்படுறதை நிறுத்திட்டு இந்த வராகி அம்மாவை மனதிற்குள் நினைத்து வணங்கி ஆரம்பித்து கொண்டே இரு. நேரம் போகவில்லை, வாழ்க்கை இல்லைன்னு சொல்றதுக்கு பதிலா எனக்கு நேரம் போதவே இல்லை, இன்னும் நான் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு, ஜெயிப்பதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டி இருக்குன்னு நேரம் போதாமல் உன் வாழ்க்கையை நீ எப்போ வாழ ஆரம்பிக்கிறியோ அப்பதான் உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்க போறன்னு அர்த்தம். நேரம் இருக்கு, காலம் இருக்குன்னு பல பேர் இப்போதெல்லாம் பொழுதுபோக்குகளையே அதிக நேரத்தை செலவிடுறாங்க. பொழுதுபோக்குக்குன்னு ஒரு சில நேரங்களை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் எப்போதும் அதிலேயே கவனம் செலுத்தாமல் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் இப்போது இருக்கக்கூடிய நிலையிலிருந்து கொஞ்சம் உயர்ந்து வாழ்க்கையை வாழ்வதற்கும் ஏதாவது முயற்சிகளை செய்வதற்கும் நேரத்தை ஒதுக்கு. என்னைக்காவது ஒரு நாள் விடியும், யாராவது நம்ம வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வந்துருவாங்கன்னு யோசிக்காம உன் மூலமாக வாழ்க்கையை உயர்வுக்கு கொண்டு வருவதற்கான வேலைகளை செய். உன்னுடைய வேதனைகள் எல்லாம் வெற்றிகளாக மாறும் என் செல்லமே. உன்னுடைய சோதனைகளும் சாதனைகளாக மாறத்தான் போகுது. இப்ப நம்ம வேலை செய்யறோம், சம்பாதிக்கிறோம், இதுவே போதும், இதை வச்சு வாழ்க்கை முழுவதும் ஓட்டிடலாம்னு நினைக்காத. எது எப்போது யாருக்கும் நிரந்தரம் இல்லைங்கிறத நான் உனக்கு சொல்லிக்கிட்டே தானே இருக்கேன். என்னதான் வேலை செஞ்சாலும் அதையும் தாண்டி உனக்கென நிறைய நேரம் இருக்கு. அந்த நேரத்தையும் சரியாக பிரயோஜனமாக மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலும் உனக்கு நீ பொருளை சேர்த்து கொள்ளக்கூடிய வகையிலும் வேலை செய். அதே நேரத்துல உன் குடும்பத்துல உள்ளவங்களோடும் அன்பாகவும் பாசமாகவும் பொறுமையாகவும் பண்போடும் பேசுவதற்கு நேரம் ஒதுக்கு. பல மனிதர்கள் வாழ்நாள் முழுவதும் வாழ்க்கையை வீணாக்கிட்டு அப்புறம் முடிவு காலம் வரும்போதுதான் வாழ்க்கையோட முன்னுரையவே புரிஞ்சுக்கிறாங்க. ஐயோ, சின்ன வயசுல நான் நேரத்தை வீணாக்கிட்டேன், காலத்தை வீணாக்கிட்டேன், பொழுத வீணாக்கிட்டேன், சம்பாத்தியத்தை வீணாக்கிட்டேன்னு காலம் முடியும் போது முன்னுரையை புரிந்து ஒன்றும் ஆக போறதில்லை அல்லவா? அதனால் ஆரம்பத்திலேயே வாழ்க்கையின் சூட்சுமம் என்ன, வாழ்க்கையின் ரகசியம் என்ன, வாழ்க்கையில் நேரங்காலத்தை வீணாக்காமல் எப்படி சம்பாதித்து பொருள் சேர்த்து குடும்பத்தோடு சந்தோஷமா நிம்மதியா வாழணுங்கிறதையெல்லாம் சரியா திட்டம் போட்டு வச்சுக்கோ. வாழ்க்கை எனும் புத்தகத்தில் எல்லா பக்கங்களையும் படிக்க தெரிந்த மனிதன் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதை வேணாம் இதை வேணாம்னு எதையுமே ஒதுக்கி வைக்காதே என் செல்லமே. எந்த மனிதனுடைய மனசு நல்லதையே நினைக்குதோ அந்த மனிதனுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். உன்னுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகளும் உண்மையானதாகவும் இனிப்பானதாகவும் இருக்கும்படி பார்த்துக்கிட்டீனா, உன்னுடைய செயல்களும் சிறப்பானதாகவும் சரியானதாகவும் இருக்கும்படி பார்த்துக்கிட்டீனா, ஏமாற்றங்களையும் எதிர்கொண்டு நீ வெற்றிகளை பெற்று விடுவாய். உன் வாழ்க்கையில உன்னை உயர்வான இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். அதுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்வதற்கு தயாராக தான் நான் இருக்கிறேன் தங்கமே. எப்போதுமே எதையாவது தொலைச்சிக்கிட்டு தேடிக்கிட்டே இருக்கிற குழந்தையாக நீ இருக்க வேண்டாம். எப்போதும் எதையாவது புதிதாக தேடி தேடி பெறக்கூடிய ஞானியாக நீ இருந்தீனா வாழ்க்கையும் உன்னை பரபரப்பா வச்சிருக்கும். நீயும் நிம்மதியா சந்தோஷமா நல்ல ஆரோக்கியத்தோடு வாழலாம். பரபரப்பா இருக்கலாம், ஆனால் பயத்தோடும் பதட்டத்தோடும் தான் இருக்கக்கூடாது. வாழ்க்கையில எந்த மனிதன் பரபரப்போடு எல்லா வேலைகளையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கானோ அவன் நிச்சயமா மனநிறைவோடும் நிம்மதியோடும் நிறைவான தூக்கத்தோடும் சந்தோஷத்தோடும் தன் வாழ்க்கையை வாழ முடியும். உன்னை வீழ்த்த யாரையும் நான் படைக்கவில்லை என் செல்லமே. உனக்கு பாதுகாப்பு கவசமாக நானே இருப்பதால் நீ எங்க போனாலும் உனக்கு துணையா நான் வந்துகிட்டு தான் இருக்கேன். உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய பந்தம் என்பது ஒரு தாய்க்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய பந்தம் போலதான். எக்காரணத்துக்காகவும் யார் முன்னிலையிலும் உன்னை தலகுனிய விடவும் மாட்டேன். உன்னை குறை சொல்லி குற்றம் சொல்லி பேசுபவர்களையும் இதே நிலையில நான் விட்டு வைக்கவும் மாட்டேன். நீ விரும்பியதை அடைவதற்காக தானே இப்போது போராடிக்கிட்டு இருக்க. இந்த போராட்டம் என்பது நிச்சயமாக உன்னுடைய விருப்பத்தின் மதிப்பை எல்லாருக்கும் தோலுரித்து காட்டும். உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறத்தான் போகுது. நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் இந்த வராகியம்மா நானே உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறேன். நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி போற்றி.